ஐ லவ் யூ சொன்னது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். ஐ லவ் யூ சொன்னது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அது யாருக்கு சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இங்க ஆந்திராவை சேர்ந்த ஒரு 13 வயசு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பயங்கரமா வந்து Instagram வந்து யூஸ் பண்ணுவான் போல. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பசங்கள பொறுத்தவரைக்கும் ஃபோன் இல்லாம யாராலுமே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆயி இருக்காங்க. பெரியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த Facebook, Instagramல நெறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். ஆனா, அந்த சின்ன பசங்களுக்கு Facebookஆ இருந்தாலும் சரி, Instagramமும் சரி, அந்த கை வந்த கலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து இப்பல்லாம் பசங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, பயபிள்ளைக்கு வந்து ஃபேக் ஐடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போல. அதனால தான் இவனுக்கு வந்து பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, Instagram வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவான் போல. அ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, Instagram மூலியமா நெறைய காதல் கதைகள்லாம் வளர்ந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயன்படுத்திக்கிட்டானா, தெரிஞ்சு பண்ணானா, இல்ல தெரியாம பண்ணானா அப்படின்னு தெரியல. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவனும் Instagram மூலியமா ஒரு ஃப்ரெண்ட வந்து புடிச்சிருக்கான். கொஞ்ச நாள் வந்து பேசி பழகியிருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து ஒரு பெண்ணு. அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் பேசி பழகியிருக்காங்க. அந்த ஆப்போசிட்ல இருக்கிறதா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த பையனும் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஐ லவ் யூ டூன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டான். அதுதான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து இப்படியே போயிட்டு இருக்கிறத அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இந்த பொண்ணே வந்து வேணும்னே பண்ணுச்சா? இல்ல வந்து வேற யாரா பண்ணாங்களா? இல்ல நிஜமாலுமே அவங்க ஹஸ்பண்ட் தான் மிரட்டியிருக்காரா? அப்படிங்கிறது தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட்ல இருக்குவாங்க இல்லையா? அந்த பெண் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, என்னோட ஒய்ஃப்க்கு வந்து நீ எப்படி வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் வந்து மிரட்டியிருக்காரு. இந்த பையன் சின்ன பையன் அப்படிங்கிறனால என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணியிருக்கான்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் அப்படிங்கிற மாதிரி இவனே வந்து வாக்கு குடுத்துட்டான். வேற வழி இல்ல. இதுதான் வந்து சாக்கு அப்படிங்கிற மாரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி இந்த பையனும் சரி வழியே இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுதான் ஆகணும். இது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றனால இந்த பையனும் சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுமே வந்து வாக்கு கொடுத்துட்டான். இதனால அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீ வந்து செஞ்சது தப்பு. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு ஒரு 11,000 என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் கேட்டிருக்காரு. இந்த பையனும் அழுதுகிட்டே வேற வழியே இல்லாம எப்படியோ காசை புரட்டி இவனுமே வந்து 11,000 வந்து போட்டிருக்கான். அந்த ஹஸ்பண்ட் கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பையன் வந்து போட்டிருக்கான். இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம போன் வந்து பயன்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அது எந்த விஷயத்துக்கு கரெக்டான முறையில தான் வந்து பயன்படுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தைகள்லாம் வந்து போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையா அதை யூஸ் பண்றாங்களா, இல்ல எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்லாம் கண்டிப்பா வந்து கவனிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட குழந்தைக்கு வந்து மொபைல் போனுக்கு ரொம்பவே அடிக்டா இருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றது வந்து தவிர்க்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போன் வந்து கொடுக்கறத அவாய்டே பண்ணி பாருங்க.